சண்டே லஞ்ச் ஸ்பெஷல் மட்டன் ஃப்ரை எப்படி செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம் நண்பர்களே, பிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. மட்டன் ஃப்ரை செய்ய நான் 1/4 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். அதாவது மட்டனை முதல்ல தயிரில் ஸ்பைசஸில் மேரினேட் பண்ண போகிறேன். இப்படி மேரினேட் பண்ணுறதால நமக்கு நல்லா ஜூஸியாக அந்த மட்டன் கிடைக்கும். 1/4 கப்பு தயிர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம தயிரோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு, உப்பு மட்டும் நீங்கள் மட்டனில் போடாதீங்க. மட்டனில் உப்பு போட்டோம்னா அது வேக ரொம்ப டைம் எடுக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், எலும்போட மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த மசாலாவோட மேரினேட் பண்ணி ஒரு மினிமம் ஒரு 20 நிமிஷமாவது அப்படியே வைப்போம். தயிரில் நம்ம கலந்து வைக்கிறதால மட்டன் இன்னுமே நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இது ஒரு 20 நிமிஷம் கழித்து இப்போ நான் குக்கரில் இதை ஊறின இந்த மட்டனை குக்கரில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணியை விட்டு, ரொம்ப தண்ணி வேண்டாம், இந்த அளவு கரெக்டாக இருக்கும். மட்டன் வேகும் வர விசில் வச்சு எடுத்துப்போம். நான் ஒரு 6 விசில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், மட்டன் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. நம்ம கிரேவி செய்யும் போது உப்பு போட்டோம்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம இப்படி வேக வைக்கிறதால உங்களுக்கு நிறைய எண்ணெய் வெளியில் வரும். அது தேவையில்லாத கொழுப்பு தான், அதை நம்ம சேர்க்க வேண்டாம் கிரேவியில். வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து வெறுமனே வறுத்து பவுடர் பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலைலாம் சேர்த்துப்போம். லைட்டாக அது பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வெங்காயத்தோட கலர் மாறினதும் இஞ்சி பூண்டு விழுது, அதை ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் நேரம் வதக்குவோம். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க இந்த மட்டனை சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை கலந்து விடுவோம். நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்க மிளகு சோம்பு பவுடரை சேர்க்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ அந்த மட்டன் வேக வச்சதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணியை இதோடு சேர்க்குறேன். உங்களுக்கு நல்லா கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து வேக வைங்க. இல்லை உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இந்த தண்ணி அளவே போதும் நமக்கு. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணோம்னா நமக்கு சூப்பராக மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடும். 15 நிமிஷம் கழிச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மட்டன் ரெடி ஆகிடுச்சு. மேலே நம்ம கொத்தமல்லி தழையை தூவணும்னா நம்மளுடைய மட்டன் ஃப்ரை ரெடி. இந்த சண்டே நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செய்து பார்த்து இந்த சண்டேவை என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.